நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு இருக்கா, அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு வெத்தலைய நல்லா கழுவி எடுத்துட்டு, ஒரு சோம்பு 1 ஸ்பூனு, 3 மிளகு, ஒரு ட்ரை கிரேப்ஸ் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு கிராம்பு வந்து நல்லா அந்த வெத்தலையில மடிச்சிட்டு குத்தி வச்சுக்கணும் பீடா மாரி. காலை சாப்பாட முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மாரி செஞ்சு சாப்பிடணும். அதே மாரி நைட்டுக்கும் அதே போல சாப்பிடுங்க. 1 மாசத்துக்கு தொடர்ந்து செஞ்சாலே நம்ம உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட்டு தானாவே தெரியும். காரமா இருக்கிற மாரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டு தானாவே தெரியும். என்ன சட்னி ரெடி பண்ணுறேன்னா, பீட்ரூட் சட்னி தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன், ஒரு 5 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை கொத்தெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு சின்ன பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டிருக்கேன். பீட்ரூட் மட்டும் போடனாலும் போட்டுக்கலாம். நான் கேரட்டு கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னிங்க. இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.